நான் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய ஒய்ஃபு. எனக்கு வந்து நேற்று வந்து நேற்றைய நாள் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில் பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது. என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலி நேற்று. எங்களுடைய திருமண நாள் அதுவுமே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயலை வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி. அதனால என் கணவருக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல், எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சுருக்காரு. இன்னைக்கும் யாரை கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ உதவி தான் செஞ்சுருக்கிறாரு. பட் ஒரு பழிவாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிற்கிதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நான் பேட்டி அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது. என்ன ப்ராப்ளம்னா இவங்க 2 பேரும் வந்து இப்போ அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும். ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், எங்கள் குடும்பமே போலீஸில் இருந்ததுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எப்படி அநீதி நடந்தால் நாங்கள் அது கண்டிப்பாக நான் எதிர்த்து தான் கேட்பேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது எனக்கு தெரியும். அது நான் பலமுறை என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன், அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் 2 பேரையுமே. ஆனால் அது இன்னைக்கு இப்படி ஒரு பழிவாங்கும் செயலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க. அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு. அவங்க எதனால இப்ப அப்படி கம்ப்ளைண்ட் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க செய்வாங்க, இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இல்லை. நாங்கள் நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறாக என் கணவர் மேலே பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சே தான் 2 பேரும் பழகினாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்ன அது எப்படி பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இல்லீகல் கான்டாக்ட்ல இருந்ததா சொல்றீங்க. எத்தனை வருஷமா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு இருந்தீங்க? கடந்த ஒரு வருஷமா இருக்கும். கடந்த ஒரு வருஷமா இருக்கும். இல்ல நான் புகார் இல்ல சார். எனக்கும் குடும்பம் தான் சார். எனக்கும் இப்போ பிள்ளை குட்டி இருக்கு. நான் வந்து அந்த குடும்பத்தை ஏன் கௌரவம், ஏன் மானம், அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அணைச்சு போய் இல்ல சரியா போயிடும் தான் நம்ம பேசுவோம். இப்படி இது வரைக்கும் அவர் எந்த தப்பு இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. எப்படியோ ஆனா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர். அதனால அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கணும். அதுதான் அங்கே உண்மையா இருக்கும். நீங்க யாரை வேணா விசாரிச்சு பாருங்க, அவர் உதவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க உதவின்னு இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உதவி செஞ்சிருப்பாரு. முகமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டா கூட உதவுறவர் தான் அவரு. நீங்க அவர் வேலை செஞ்ச எல்லா பக்கமுமே நீங்க விசாரிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது. அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இதை மாத்திட்டு தவறா அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு உண்டான எவிடன்ஸும் இருக்குது. அப்போ அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும். ஒருத்தங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து 25 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தி எடுத்த பேரை ஒரே நாள்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பேரை வளர்த்தி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளவு முக்கியம். காக்கி சட்டைங்கிறது ஆசையா போட்டது. அதை வந்து அதை இப்போ அந்த சட்டையை வந்து உருவி எடுக்கணும்னு நினைச்சு செஞ்சா அதை வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாது. எங்க உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆசையா போட்டுக்கிட்ட சட்டை அது. அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே. காக்கி சட்டை மேலதான் காதல் வந்தது. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல். எங்க திருமண நாள் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு இடியை வந்து எங்க தலையில போட்டிருக்கவே கூடாது அவங்க. அதுக்கு நாம அதை கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். தயவு செஞ்சு நீங்க வந்து தவறான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பரப்பாதீங்க. அதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். அவங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்டாங்க, அது எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்காங்க மேடம்? இப்ப ஃபைனலா நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனாலதான் இந்த த்ரெட்டன் இந்த மாதிரி பண்றாங்களா? ஆமாங்க சார், ஆமா. ஏன்னா அவங்க ஒரு 25 lakh வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஹையர் அஃபீஷியல் கூட நம்ம எதுக்கு அவங்க எல்லாம் பழகுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குதுங்கிறதுனால தானே பழகுறாங்க. அப்ப பின்ன காசு இது அது ஏதோ ஒன்று கொடுக்கும் கிடைக்கும், இல்லை ஒரு கேட்ட இடத்துக்கு மாத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் அவங்க எல்லாம் பழகுறது. நான் அதனால அதை பத்தி ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. ஆக்சுவலி திருமணம் ஆயிடுச்சா இந்த புகார் கொடுக்குற பொண்ணுக்கு? அத பத்தி எவ்வளவு எதுவுமே தெரியாது சொல்றாங்களா அந்த பொண்ணு? எனக்கு தெரியுங்கிறது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு, கணவர் இல்லைங்கிறது மாதிரி. உங்களுக்கு எப்படி சார் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா நைட்ல அடிக்கடி கால்ஸ் வரும். இல்ல ஒரு வருஷம் ஏன்னா இல்ல சார், அதான் நான் சொல்றேன். ஒரு வருஷம் ஏன்னா இப்ப இது தெரிஞ்ச உடனே காலையில தான் தெரிய வருது. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கேன். என்ன இடின்னா, இந்த பொண்ணு நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு அவர்கிட்ட பேசியிருக்கேன், நான் கண்டிச்சிருக்கேன் அந்த பொண்ணை. இந்த மாதிரி எப்படி முரண்பாடா எப்படி இந்த மாதிரி வந்திருக்கிறதுன்னு தான் ஒரு இடி. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நடுராத்துல சார், அந்த பொண்ணு எங்கே ஊருக்கு போனாலும் சாருக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்கறது. ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கோவிலுக்கு போனா ஒரு ஃப்ரீ டிக்கெட் இதுக்கு, அதுக்கப்புறம் எங்கேயாவது ரெசார்ட் போனா தங்குறதுக்கு, இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு சார் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு ஆமா, அதுதான் சொல்றேன். அது தப்பு நான் சொல்றேன் சார். ஒரு காவல் சார், ஒரு ஹையர் அஃபீஷியல் சார், ஒரு ஹையர் அஃபீஷியல் அது தப்புன்னு சொல்லல சார். கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் கரெக்ட் தான். இது எப்போ வந்து இந்த மாதிரி மாறுதுன்னா மேடம்க்கு தெரிய வருது. ஒரு மேடம் எப்போ ஒரு 2-3 மாசம் இருக்குமா இருக்கு, ஒரு 3-4 மாசமே இருக்கு. ஆமா, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் எப்பவுமே அவங்களுக்கும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இது இல்ல இருக்காது. எப்போ இஷ்யூ வருதுன்னு நான் சொல்றேன் மேம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். எப்போ இஷ்யூ வருதுன்னா, அவங்க வீடை வந்து மரபல நகர்ல கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுலாம் ஏன் சொல்றேன்னா, அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் வெளில போகணும் சார், டிக்கெட் வாங்கி கொடுங்க. IPL டிக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. YMCAல ஒரு ஏதோ கான்சர்ட், இதுக்கெல்லாம் வந்து சரி நம்ம கீழே இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்க வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, நான் வந்து மரபல நகர்ல வந்து வீடு கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுங்க அப்படின்னுட்டு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, அந்த அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. 25 லட்சம் கேட்டிருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்டீரியர் இருக்காரு, ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு இன்டீரியர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி, சார் இந்த பொண்ணு வந்து எங்க கீழே தான் ஒர்க் பண்றாங்க, ஆக்சுவலி அது வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, கம்மியா பண்ணி தர வரமா, என்னால வந்து 25 லட்சம் கொடுக்க முடியாது, ஆனா உனக்காக கம்மியா பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி இது அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, 25 லட்சம் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்புறமா தான் கடந்த 7ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்றாங்க, நீ இல்ல நீங்க கொடுத்துதான் ஆகணும், உங்களை நம்பிதான் நான் அது வீடு கட்டவே ஆரம்பிச்சேன். நம்ம வந்து இவரு சொல்ற, நான் உனக்கு நீ எதுக்கு என்ன நம்பி நீ வீடு கட்டுற, நான் என்ன உனக்கு நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா, இல்ல எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது, இப்ப நீங்க கொடுக்கலன்னா நான் உங்க மேல வந்து புகார் கொடுப்பேன் அப்படிங்கறதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆதாரம் இருக்கு சார், நீங்க क्वेश्चन கேட்ட முடியுங்க நான் சொல்றேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது மேடம்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? போன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர். அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அப்ப போன் பேசுறப்போ என்ன யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாச்சும் எடுத்து டயல் பண்றப்போ இந்த பொண்ணு பேசினாங்க. அப்படிதான் நான் உடனே ஏன்பா இப்படி செய்றீங்க, உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு நான் கண்டிச்சேன். அதுக்கப்புறம் 2வது தடவை எவ்வளவோ கெஞ்சியும் கேட்டிருக்கேன். நம்ம யாரையும் மிரட்டுற ஆளுங்க இல்லை, அதனால நான் வந்து சாஃப்டாவே தான் பேசினேன். ஏன்னா நம்மளும் ஒரு பெண், அவங்களும் ஒரு பெண்ணுங்கிற முறையில நம்ம முதல்ல பொறுமையா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அதிகாரிகள் லெவல்ல இருக்காங்க ஹஸ்பண்ட், அவங்க வந்து கீழ் லெவல்ல தான் இருக்காங்க. அப்படின்னா காவல்துறையே பாரபட்சமா அதிகாரி பாரபட்சமா அவங்களுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை தான் நினைக்கிறீங்களா?
சார் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது அது அதிகாரி கீழ்நிலை இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வேற. இது இப்போ டாபிக்கே வந்து மாற்றி விடுறாங்க. மியூச்சுவலாக இவங்க 2 பேரும் கன்சர்னோட செய்யறது வேற, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வேற. இதுக்கு வந்து ஹையர் அஃபீஷியலாக இருக்கணும், லோவர் இவங்க இருக்கணும்ன்றது. இப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், இது அவங்க விசாரிக்கும் போதே இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நேத்து தானே சார் கம்ப்ளைண்ட் இது பண்ணிருக்காங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட், என்ன கம்ப்ளைண்ட்னா இன்னும் இப்ப வரைக்கும் எனக்கு யாரு எப்படி எங்க கொடுத்தாங்க எதுவுமே எனக்கு தெரியலையே சார். யாரை கேட்டாலுமே ஆக்சுவலி என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல நியூஸ்ல வந்த இத பொறுத்துதான் எங்களுக்கு தெரியுமே தவிர்த்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதாவது பண பரிமாற்றம் இருந்திருக்கா மேடம் உங்களுக்கு தெரிஞ்சு? இப்போ 25 கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா? கேஷா கொடுத்திருக்கலாம் சார். எனக்கு அத பத்தி எனக்கு தெரியல. அவர் கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு சார், நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு. சாரி, சுடிதார் கொடுத்திருக்காரு, கோல்ட் ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சார். இப்போ வந்து புகாரு நீங்க சொல்றது எப்படி பாத்தீங்கன்னா 25 லட்சம் கடந்த வாரம் தான் கேட்டுருக்கான்னு சொல்றீங்க. ஒரு வாரத்திலேயே அறிக்கை பண்ணி சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குன்னு? இல்ல அதுதான் எங்களுக்குமே புரியல. இந்த 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 இன்டர்வியூ கூட இந்த ஒரு மீடியா இது கூட எதுக்குன்னா அதுதான் எங்களுக்கு புரியல. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு அட் அ டைம் நடுவில் வந்து ஒரு சம்மன் சர்வ் பண்றாங்க, சஸ்பெண்ட்னு சொல்றாங்க. என்ன ஒரு அறிக்கையுமே எங்களுக்கு தெரியப்படுத்தல, என்ன புகார்னு எங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் மக்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீடியா பிரஸ் மீட். இதெல்லாம் ஒரு சாதாரண போலீஸை சஸ்பெண்ட் பண்றதுக்கு அவர் ஃபார்மாலிட்டி. ஒரு ஐபிஎஸ் எப்படி உடனே யாரெல்லாம் வந்து பண்ணுவாங்க? அததான் சார் நாங்களும் போயிட்டோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு சார். 7ஆம் தேதி இல்ல பல முறை அந்த பொண்ணு சார் கூட சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. அது வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் போது அவங்களே நிறைய தெரிஞ்சுப்பாங்க சார். நாங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா போலீஸே கண்டிப்பா சைபர் கிரைம்ல கொடுத்தா எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஸோ சிடிஆர் ரிப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு, பண பரிமாற்றம் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அவங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவங்க ஒர்க் பண்றதுலயே பண்றாங்களா வெளியே? இல்ல அங்கதான் இருக்காங்க. அப்புறம் அவரு ஆபீஸர் கூப்பிட்ட போய் தானே மேடம் ஆகணும். இது தப்பான இது இல்லையா? புரியல. டியூட்டிக்கு கூப்பிடுற வண்டியில போதே வண்டியில போறது வேற, ரூம்ல போறது வேற இல்ல சார். இருக்கு சார், ஃபுட்டேஜ் இருக்கு சார். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டதுக்கு சார். மேம் இப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க.